எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து இந்த 3வது மாதத்துல இந்த 1ஆம் தேதிக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 2026வது வருஷத்துல அநேக போராட்டங்கள், அநேக உபத்திரங்கள், அநேக பாடுகள் எல்லாவற்றையும் தாங்க முடியாம இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீரோட இருக்கிறீங்களா? இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணும் நடக்காம இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் தாமதிச்சுட்டே இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல, உங்களால ஜெபிக்க முடியல, சில பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. இன்னைக்கு வருஷங்கள் கடந்துருச்சு, நாட்கள் கடந்துருச்சு, ஆனா என் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு இன்னைக்கு நான் ஒரு கட்டுக்குள்ள, ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மார்ச் மாசத்துல கர்த்தர் நீங்க விழுந்த இடத்துல திரும்பவும் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவர். நீங்க விசுவாசித்தா, நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்ப உங்க இருதயத்தையும் உங்க சிந்தையையும் கர்த்தருடைய சமூகத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 14வது வசனத்தை சத்தமா படிக்கலாமா? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. சிறைப்பட்டு போனவன், நீங்க வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம், கடன் பிரச்சனையில ஒரு அடிமைத்தனம், திருமணம் ஆகாத ஒரு அடிமைத்தனம், இன்னைக்கு தற்கொலை எண்ணங்கள், பாவத்தை குறித்து இன்னைக்கு அதை விட்டு வெளியே வர முடியாதபடி உணர்வில்லாத தன்மைகள், கர்த்தர் இன்னைக்கு அந்த சிறையில இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புறார். இன்னைக்கு உங்க வீட்டுல கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம். இந்த மாசத்துல நீங்க ஒரு அற்புதத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்கள் விசுவாசித்தால், தேவனுக்காக வைராக்கியமா நின்றால், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். மனுஷனால முடியாது, நீ நம்புற உன் சுயபலத்தால, உன் ஞானத்தால, உன்னுடைய அதிகாரத்தால முடியாது. என் கர்த்தரால முடியும், என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினால முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால், தேவனுக்காக வைராக்கியமா நிற்க நீங்க எழுப்புவீர்களானால், கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பெரிது. என்னுடைய வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒருவேளை மருத்துவமனையில இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், கடன் பிரச்சனைனால எல்லாராலையும் கைவிடப்பட்டு இன்னைக்கு கடைசி நேரம் மரணத்தை குறித்ததான ஒரு போராட்டம், பயத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், கவலைப்படாத, உன்னுடைய வலது கையை பிடித்து கர்த்தர் தூக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். ஏன் தெரியுமா? புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் அங்க 3வது அதிகாரம் 52, 53, 54, 55 படிக்க கேட்கலாமா? முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பச்சையை போல வேட்டையாடினார்கள். காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீது கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலைமேல் புரண்டது, புரண்டோடினது. நாசமானேன் என்றே மகா ஆழமான கிடங்கில்